மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி மார்னிங் அப்லோட் பண்ண புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் அதனுடைய முதல் பகுதிக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸ்க்கு போகலாம். மும்மூர்த்திகள் என அழைக்கப்பட்டவர்கள். மும்மூர்த்திகள் என அழைக்கப்பட்டவர்கள். ஆப்ஷன் ஏ அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர். பி மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், அப்பர் நம்பி. சி திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர். டி அப்பர், மறைமலை அடிகள், நாவுக்கரசர். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி தான் சரியான பதில். திருநாவுக்கரசர் தான் இன்னொரு பேர் அப்பர்னு சொல்லுவாங்க. திருஞான சம்பந்தரை தான் சம்பந்தர்னு சொல்லுவாங்க. சுந்தரர், அதாவது அப்பர், சம்பந்தர், சுந்தரரை தான் மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். திருமுறையில் எத்தனை நூட்கள் உள்ளன? நம்மளுடைய திருமுறையில் எத்தனை நூட்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 10, பி 12, சி 14, டி 16. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 12. அதாவது சொல்லும் போதே 12 திருமுறை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. திருமுறையில் மொத்தம் 12 நூட்கள் இருக்கும். இந்த 12 நூட்களும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாயன்மார்கள் என்றழைக்கப்பட்ட அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர், திருமூலர், சேக்கிலார் இவங்கெல்லாம் பாடியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். பெரியாழ்வாரின் மற்றொரு பெயர் என்ன? பெரியாழ்வாரின் மற்றொரு பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ மதுரகவி, பி விஷ்ணு சித்தர், சி குலசேகரர், டி ஆதிசங்கரர். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி விஷ்ணு சித்தர் அப்படின்றத சரியான பதில். பெரியாழ்வார் அப்படின்றது பார்த்திங்கன்னா 12 ஆழ்வார்களில் ஒருத்தர். அவரை இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மதுரகவி மற்றும் குலசேகரர் இவங்க 2 பேரும் அந்த 12 ஆழ்வார்களில் ஒருத்தர். அதாவது மதுரகவி ஆழ்வார்னு சொல்லுவாங்க, குலசேகர ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் இந்த 12 ஆழ்வார்களில் ஒவ்வொருத்தவங்க. ஆதிசங்கரர் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பக்தி இயக்க தலைவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். முதன்மை ஆழ்வார்கள் வரிசையாக இருப்பது எது? முதன்மை ஆழ்வார்கள் அப்படின்னு ஒரு 3 பேர் இருக்காங்க. யார் யாருன்னா பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார். இவங்க 3 பேர் தான் பார்த்திங்கன்னா முதன்மை ஆழ்வார்கள். பட் அவங்க வரிசையாக அமைஞ்சது. முதல் ஆழ்வார் யார், இரண்டாவது யார், மூன்றாவது யாருன்னு அமைஞ்ச வரிசைப்படி இதில் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா பூதத்தாழ்வார், பேயாழ்வார், பொய்கை ஆழ்வார். இது தவறு. சரிங்களா? அடுத்தது பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார். இதுவும் தவறு. பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார் இதுவும் தவறு. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அதாவது ஆழ்வார்கள் எழுதியது பார்த்திங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம். அதில் அந்தாதி முறையில் பார்த்திங்கன்னா பாடல்களை பிரிச்சிருப்பாங்க. அதில் முதல் அந்தாதியை பாடினது பொய்கை ஆழ்வார், இரண்டாவது அந்தாதி பூதத்தாழ்வார், மூன்றாவது அந்தாதி பேயாழ்வார் பாடியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். அத்வைதம் தத்துவத்தை போதித்தவர். அத்வைதம் தத்துவத்தை போதித்தவர். ஆப்ஷன் ஏ ராமானுஜர், பி ஆதிசங்கரர், சி ஆழ்வார்கள், டி ஞாயன்மார்கள். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஆதிசங்கரர். இது ஆழ்வார்கள் அப்படின்றவங்க வைணவம் அப்படின்ற மதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அது திருமாலை வணங்குவார்கள். நாயன்மார்கள் அப்படின்றது சைவ சமயம், சிவனை வழிபடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஆண்டாள் எழுதிய நூல். ஆண்டாள் எழுதிய நூல். ஆப்ஷன் ஏ திருப்பாவை, ஆப்ஷன் பி திருவாய்மொழி, ஆப்ஷன் சி திருமொழி, ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ திருப்பாவை மட்டும்தான் கரெக்டு. திருவாய்மொழி அவருங்க எழுதுனது கிடையாது, திருமொழி கிடையாது. இதே நீங்கள் நாச்சியார் திருமொழின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டான ஆப்ஷன். அப்போ ஏ அண்ட் பியும் வராது. சரிங்களா? திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி இது 2 தான் ஆண்டாள் எழுதிய நூட்கள். அடுத்த கொஷின். ஆண்டாள் என்பதன் பொருள் என்ன? ஆண்டாள் என்பதன் பொருள். ஆப்ஷன் ஏ அம்மன், பி ஆட்சியை நிலைநிறுத்துபவள், சி ஆட்சி புரிபவள், டி மேற்கண்ட எதுவும் இல்லை. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி
ஆட்சி புரிபவள். ஆண்டாள் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் துளசி தோட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள். இவரை வந்து பெரியாழ்வார் தன்னுடைய மகளாக நினைத்து வளர்த்துட்ருப்பாங்க. அப்போ ஆண்டாள் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஆட்சி புரிபவள். அடுத்த கொஷின், சூபி என்பதன் பொருள். சூபி என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ அமைதி, பி கடவுள், சி தியானம், டி பக்தி. எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி தியானம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, திருமுறையின் 12வது நூலை எழுதியவர். திருமுறையின் 12வது நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ சுந்தரர், பி மாணிக்க வாசகர், சி நம்பியாண்டார் நம்பி, டி சேக்கிலார். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி சேக்கிலார் அப்படின்றது தான் சரியான பதில். 12 திருமுறையில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 12வது திருமுறை வந்துட்டு பெரிய புராணமாக கருதப்படும். பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிலார். இதில் நம்பியாண்டார் நம்பி அப்படின்றது தேவாரத்தை வந்துட்டு தொகுத்தவர். தேவார நூலை தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. மாணிக்க வாசகரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருவாசகத்தை எழுதியிருப்பார். சுந்தரரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 12 திருமுறையில் 7ஆம் திருமுறையை வந்துட்டு பாடியவர் யாருன்னா சுந்தரர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், நாச்சியார் திருமொழி நூலினை எழுதியவர். நாச்சியார் திருமொழி நூலினை எழுதியவர் ஆப்ஷன் ஏ பெரியாழ்வார், பி மதுரகவி ஆழ்வார், சி நம்மாழ்வார், டி ஆண்டாள். எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி ஆண்டாள் என்பது தான் சரியான பதில். நாச்சியார் திருமொழி அப்படின்ற நூலை எழுதினது ஆண்டாள். நாச்சியார் திருமொழி நூலில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பெண்ணின் புனித பாடல்கள் நிரம்பிய பாடல்கள் வந்துட்டு அந்த நாச்சியார் திருமொழியில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், பிரம்மசூத்திரத்திற்கு உரை எழுதியவர். பிரம்மசூத்திரத்திற்கு உரை எழுதியவர் ஆப்ஷன் ஏ நாதமுனி, பி ஆதிசங்கரர், சி ராமானுஜர், டி ஆண்டாள். எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் அப்படின்றவர் அத்வைதம் அப்படின்ற தத்துவத்தை போதித்தவர். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மசூத்திரம் அப்படின்ற நூலுக்கு உரை எழுதியவர். இந்த பிரம்மசூத்திர நூலை தான் வந்து பார்த்திங்கன்னா வேதாந்த பள்ளியினுடைய அடிப்படை நூலாக கருதப்பட்டது. இதில் நாதமுனி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம், அதாவது ஆழ்வார்கள் எழுதிய 4000 திவ்ய பிரபந்தம் நூலினை தொகுத்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டாள் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்பால் ஆழ்வார். ராமானுஜர் அப்படின்றவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பக்தி இயக்க தலைவர். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், ராமானுஜரின் தத்துவம் என்ன. ராமானுஜரின் தத்துவம் என்ன ஆப்ஷன் ஏ அத்வைதம், பி சூபி, சி விசிஷ்டாத்வைதம், டி ஸ்ரீ வைஷ்ணவம். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி விசிஷ்டாத்வைதம் அப்படின்றது தான் ராமானுஜரினுடைய தத்துவமாக இருக்குது. ராமானுஜரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைணவ திருத்தொண்டர், அதாவது பெருமாளை தான் அவர் வணங்கிட்டு இருப்பார். இவருடைய தத்துவம் விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்றது என்னன்னா விஷ்ணு மற்றும் லக்ஷ்மியின் பக்தி நெறி. விஷ்ணு, அவருடைய மனைவி லக்ஷ்மி, இவங்களுக்கு ரிலேட்டடான அந்த பக்தி நெறிக்கு பேர் தான் ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்வைதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆதிசங்கரருடைய தத்துவம். ஆதிசங்கரருடைய தத்துவம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், வேதாந்தா பள்ளியின் அடிப்படை நூல் எது. வேதாந்தா பள்ளியின் அடிப்படை நூல் எது ஆப்ஷன் ஏ தேவாரம், பி 4000 திவ்ய பிரபந்தம், சி பிரம்மசூத்திரம், டி ஸ்ரீ வைஷ்ணவம். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி பிரம்மசூத்திரம். தேவாரம் அப்படின்றது சிவனை வழிபடுபவர்கள் வந்து எழுதியது. நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் எழுதியது தான் வந்து பார்த்திங்கன்னா தேவாரம். 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்றது திருமாலை வழிபடுபவர்கள் ஆழ்வார்கள் எழுதிய நூல். நெக்ஸ்ட்டு, திருவாய்மொழி எத்தனை பத்திகளை உடையது. திருவாய்மொழி எத்தனை பத்திகளை உடையது ஆப்ஷன் ஏ 1102, ஆப்ஷன் பி 1112, ஆப்ஷன் சி 1122, ஆப்ஷன் டி 1222. எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1102 அப்படின்றத சரியான பதில். திருவாய்மொழி எழுதினது யாருன்னா நம்மாழ்வார். அந்த 12 ஆழ்வார்கள் ஒருவரான நம்மாழ்வார் எழுதிய இந்த திருவாய்மொழி 1102 பத்திகளை உடையது.
ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், சரியானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ வடகலை வைணவம் திருவரங்கம்னு கொடுத்துருக்காங்க. வடகலை வைணவம் வந்து திருவரங்கம்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. தென்கலை வைணவம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் அப்படின்றது சரியானது, தேவாரம் அப்படின்றது நாதமுனியும் தவறானது. அப்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அப்போ வடகலை வைணவம் எங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கும், தென்கலை வைணவம் தான் வந்து பார்த்திங்கன்னா திருவரங்கம் அப்படின்ற பகுதியில் இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் ஆண்டாள், அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் தான் ஆண்டாள் அப்படின்ற குழந்தை கிடச்சிருப்பாங்க. தேவாரம் வந்து பார்த்திங்கன்னா தொகுத்தவர் நம்பி ஆண்டார் நம்பி. நாதமுனி தொகுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.